வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிவிடுற காணொலிக்கெல்லாம் பெருத்த ஆதரவு கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாம இது பேசுங்க அது பேசுங்கன்னு சொல்லிட்டு நிறைய தலைப்புகளை சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா, இல்ல ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட பழைய காணொலிகளோட பிளேலிஸ்டும் வரும். புது காணொலி வெளியானோன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப பரபரப்பான செய்தியா எல்லாராலையும் பார்க்கப்பட்டு இருக்க நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில பேர்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இப்போ இது போதை சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றத செய்தி முழுக்க காட்டு மாதிரி பரவிட்டு இருக்கு. அதை குறித்து பாரி அவர்கிட்ட அவரோட கருத்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். அது இப்போ நம்ம யாரையாவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவன் அப்படி இருக்கிறது தப்பு பண்ணிட்டா அவன் மாட்டிட்டது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நடிகர்களை நம்ம ரொம்ப நாளா அவங்களை நிறைய பாடல்கள் படத்துல ஸ்கிரீன்ல பார்த்ததுனால அவங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நையாது இப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பதிவிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் தமிழ் மக்களால பெரிய அளவு கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர். ஆரம்ப காலத்துல நம்மள சின்ன பசங்க இருக்கிற டைம்ல அந்த ஏதோ ஒரு பணியில ஒரு பாட்டு ஆடுவாங்களே, ஆப்பிள் பெண்ணே ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்னு சொல்லி நீ யாரோன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல எல்லாம் தேவையா பாரி சொல்றேன். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் அவருக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்குதுங்கிறத என்னால உணர முடிஞ்சுது. ஒரு படம் அன்னைக்கு ஏதோ ஒரு படம் ட்ரெய்லரோ ஏதோ ஒரு பாட்டோ என்னமோ பார்த்தேன். அதுல யாரோ ஒரு ஹீரோயினோட அவரு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன நிலைமைன்னு தெரியல. அவங்க தான் ப்ரொடியூசரு. ஆமா, அந்த ஹீரோயின் தான் ப்ரொடியூசரு. அவங்களோட நடிச்சிட்டு இருந்தாரு. ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அது பயங்கரமா ட்ரால் ஆயிட்டு இருந்துச்சு. அது போக திரும்ப இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு இது பண்ணிருக்காங்க. அந்த பாட்டுல ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அந்த ஹீரோயின் யாருன்னா, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்குனே அவர் ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த ட்விட்டர்லாம் ட்விட்டர்ல இந்த டிக்டாக் பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆன தருணம். அது கூடவே சேர்ந்து 2 சகோதரிகள் ஃபேமஸ் ஆனாங்க. ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு, ஒரு அக்கா தங்கச்சிங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபாச நடனங்கள் ஆடி தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அந்த ஆபாச நடனங்களை பத்தி பல ஆண்கள் சொல்லி விட்டுட்டு இருந்த டைம்ல ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆணும் சொல்லி விட்டு அவர் குடும்ப பேர் எல்லாத்தையும் கெடுக்கிற விதமா அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நடத்திட்டு இருந்தாரு. பிக் பாஸ்ல அவங்க தங்கச்சி ஒண்ணு போயிடுச்சு. அது உடம்பு ஃபுல்லா பச்சை ஊத்தி இருக்கும். இதான் இருந்தது. இப்ப அந்த படத்துல நடிக்கிற அவங்க அந்த அக்காவுக்கு ஹீரோயின் ஆகணும்னு ஆசை போல. ஹீரோ யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்ரீகாந்த். சரி, அவர்கிட்ட காசு இல்ல போல, எதுக்காக இந்த மாதிரி சும்மா ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் போயிட்டு இவர் ஒரு ஹீரோவா நடிச்சு கொடுத்துட்டு இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புலப்படுது. அவருக்கு சம்பளத்துக்கு நடிக்கல, கொக்கைன் போதைக்கு நடிச்சிருக்காப்ல அப்படின்னு அவர் போலீஸ்ல ரிப்போர்ட் நம்மளா சொல்லல. ஏங்க அவங்க எனக்கு கொக்கைன் கொடுக்குறாங்க, அதுக்காக அவருக்கு நாங்க நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அடிக்ஷன் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை மாத்து, தான் கெரியர் போயிரும், தன்னோட இமேஜ் பெரிய அளவு டேமேஜ் ஆகுங்கிற எந்த வித கவலையும் இல்லாம இவங்கெல்லாம் எனக்கு கொக்கைன் சப்ளை பண்றாங்க, சம்பளத்துக்கு பதிலாக நான் கொக்கைன் வாங்கிட்டு நடிச்சேன் அப்படின்னா அவரோட நடிப்பு தொழிலையும் அவர் கேவலப்படுத்திட்டாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு அடிக்டிவ் ஒரு போதை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை தரங்கட்டத்தனமாக மாத்தும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீகாந்த் ஒரு எடுத்துக்காட்டு. அது ரெண்டாவது, ஸ்ரீகாந்த் இதுக்கு பாவம் அப்படின்லாம் சில முக்கிய தலைவர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்ல, அது எப்படி அதெல்லாம் என்னன்னு தெரியல. இப்ப அமீர் பாவமாகறாங்க, ஸ்ரீகாந்த் பாவமாகறாங்க. ஒருத்தன் கொக்கைன் கடத்துறான், ஒருத்தன் மெத்து கடத்துறான். இவங்க எல்லாம் பாவமாயிடுறாங்க. எனக்கு இன்னும் புரியல, என்னத்த நாளைக்கு நிர்வாகத்தை இவங்க எல்லாம் நட்டு நிப்பாட்ட போறாங்க தெரியல. இன்னும் ஒரு பக்கம் தேசிய தலைவரை தூக்கிட்டு வருது, மறுபக்கம் இவங்கெல்லாம் பாவப்படுற ஆட்களா இவங்கலாம். அப்ப கொக்கைனை பத்தி இந்த மாதிரியான ஆட்களுக்கு தெரியலேங்கிறதான் சொல்லணும். கொக்கைன் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் இது எவ்வளவு பெரிய கிரைம் அப்படிங்கிறதே நமக்கு புரிய வரும். நிறைய பேர் கொக்கைனை பத்தி பேசுறவங்க அது சிந்தட்டிக் ட்ரக்ன்ட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொக்கைன் அப்படிங்கிறது கொக்கா அப்படிங்கிற ஒரு செடியோட இலையில இருந்து எடுக்கப்படுறதா. அமெரிக்கால நிறைய இருக்கும். ஏன்னா இயற்கையாக ஒரு இலையில இருந்து எடுக்கிறதுனால அதுல போதை இருக்குது இல்லைங்கிறனால அதை நம்ம போதை பொருள் இல்லைன்னு சொல்லிடணும்லாம் கிடையவே கிடையாது. இயற்கையான பொருட்கள் இருந்து தான் பல பொருட்கள் எடுக்கப்படுது. அது என்ன மாதிரியான பொருட்கள்ங்கிறத பொறுத்து தான் அதோடைய தன்மை மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கஞ்சான்னு சொல்லக்கூடிய இந்த கஞ்சா செடியில இருந்து தான் நமக்கு பிளாஸ்டிக்கை நம்ம எடுக்க முடியும். ஹெம்ப் பிளாஸ்டிக். ஹெம்ப்ங்கிறது கஞ்சா தான். நம்ம ஊர் இந்தியன் ஹெம்ப் வேற, அங்க வெளிநாட்டுல இருக்க ஹெம்ப் வேற. இந்தியன் ஹெம்ப் சின்னதா இருக்கும், வெளிநாட்டு ஹெம்ப் ரொம்ப பெருசா வளரும். அந்த உயரமா வளர்ற ஹெம்ப் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் நமக்கு ஆர்கானிக் பிளாஸ்டிக் எடுக்க முடியும். நிறைய விஷயம் செய்யலாம் அதை வச்சு. நிறைய அந்த நீங்க பிளாஸ்டிக் பேக்ஸ்க்கு பதிலா ஹெம்ப் மூலமா ஹெம்ப் பேக்ஸ் செய்யலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் பேக்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனா மக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு மக்கும். சோ உங்களுக்கு இந்த லிக்விட் ஐட்டம்லாம் இன்னைக்கு பார்சல் போட்டு கொடுக்கறது இதெல்லாம் பண்றதுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்த்து நமக்கு அல்டர்னேட்டிவ் இன்னும் செட் ஆகல. இப்ப பாக்கெட் பாலுக்கு நீங்க எதை போடுவீங்க?
அதுதான் போட்டோம். இப்போதைக்கு பேக்கெட் பல்க்கு பிளாஸ்டிக்ல தானே போடுறோம். ஆனா அதுதான் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. அப்ப அதுக்கெல்லாம் அல்டர்னேட்டிவா இருக்கிறது தான் ஹெம்ப். ஆனா அதே ஹெம்ப் தான் கஞ்சா. அதோடைய தப்பான யூசேஜ் வந்து கஞ்சாவா மாறுது. அதோடைய பிளஸ் யூசேஜ் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தயாரிக்க முடியும். ஹெம்ப் பிளாஸ்டிக் அது தனி, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அப்ப அதன் அடிப்படையில எந்த பொருள் எந்த இயற்கை இதுல இருந்து எடுக்கப்படுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கொடுக்கணும். ஸோ இது ஒரு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கொக்கா அப்படிங்கிற அந்த செடியோட இலையிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கப்படக்கூடிய இதுல அந்த ஒன்றும் இல்லைங்க, அந்த இலையை எடுப்பாங்க. அந்த இலையை எடுத்து பெட்ரோலு இந்த மாதிரி பெட்ரோலியம் கெரோசின் இதுல வந்துட்டு ஊற விடுவாங்க. அது ஊற விட்டுனே அந்த அந்த கெரோசின் ஊற விடுறதுனால அந்த இலையே வந்து ஒரு மாதிரி டிசால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சில ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல வந்து இந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் காமிப்பாங்க. அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி காய வச்சிங்கன்னா ஒரு டப்பா, ஒரு வெள்ளை கலர் கட்டி கட்டியா வரும். அந்த கட்டியை அடிச்சு பொடியாக்குனீங்கன்னா அதுதான் கொக்கைன். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸ்ல கொக்கைன் வந்து வெளிநாடுகளில் தயாரிக்கப்படலாம். என்னை பொறுத்தவரை இது வெளிநாட்டில் தயாரிக்கப்படுவது போல இல்லை. நானே சொல்றேன் இது எப்படி இந்தியாவுக்குள்ள வருதுன்னு. அந்த கொக்கா இலைகளே ட்ரைடு ஃபார்ம்ல இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இப்போ மீதி வேலை எங்கே செய்யறாங்களா? இங்கே தான் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த ட்ரைடு இலைகள் இந்தியாவில சேல்ஸ்ல இருக்கு. எந்தெந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் வருதுன்னு சொல்றேன். அக்வாரியம் இண்டஸ்ட்ரியில அது அதிகமா பயன்படுத்தப்படுது. அக்வாரியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து செட் பண்றதுக்கு சில இலைகள் போடுவாங்க. அதுல நம்ம ஊர்ல வந்து பாதாம் இலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம நேச்சுரலா யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த கொக்கா இலைகள் வந்து அந்த அக்வாரியத்தோடைய அந்த தண்ணியோடைய pH லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அக்வாரியம் கொக்காஸ் வந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு, இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த இலையே டைரக்டா ட்ரைடு ஃபார்ம்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரைடு ஃபார்ம்ல இருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறத போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதே போக இன்னும் சில வெவ்வேறு விஷயங்களுக்காகலாம் இந்த இலைகள் வந்து இம்போர்ட் செய்யப்படுகிறது. கொக்கா இலைகள் டைரக்டாவே இம்போர்ட் செய்யப்படுது. அதுல இருந்தே கொக்கைன் எடுத்துட முடியும். ஸோ அது உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்றது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்க சொல்ற அந்த கொக்கைன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கொக்கைன் பேஸை சும்மா பொடி பண்ணீங்கன்னா கொக்கைன். ஸோ கொக்கைன் பேஸை வந்து நீங்க டைரக்டா கொண்டு வரது ரொம்ப பெரிய ரிஸ்கியான ப்ராசஸ். அது அவங்க கொண்டு வர மாதிரி தெரியல. ஸோ லோக்கல் மேனுஃபேக்சரிங் மாதிரி அந்த இது வந்து கொண்டு வரது கஷ்டம். அந்த இலையை அப்படியே கொண்டு வரும்போது அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா நம்ம கொக்கைன்னா வெள்ளை கலர்ல இருக்கும்னு நினைக்கிறோம். பச்சை கலர்ல இருக்க ஒரு இலை தான் கொக்கைனா மாறுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால ஈஸியா அதை வந்து டிஸ்கைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த மாதிரி இலைகள்லாம் என்னென்ன இலைகள்லாம் வெளிநாட்டுல இருந்து கப்பல்களை வந்து இறங்குதுங்கிறத பார்த்துட்டு இல்ல ஃபிளைட்ல இருந்து வருதுங்கிறத பார்த்துட்டு அந்த இலைகள் என்னென்ன இலைகள் நம்ம செக் பண்ணோம்னா கண்டுபிடிச்சலாம். இதே போல நமக்கு நிறைய பேருக்கு தெரியாதது என்னன்னா ஓபியம்னு ஒரு ட்ரக் இருக்கு. ஆமா, இந்த ஓபியம் அப்படிங்கிறது வந்து ஓபியம் பாப்பி அப்படின்னு சொல்லி ஒரு செடி. அது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம்னா கசகசா, அந்த கசகசா செடி தான் அது. அது மிடில் ஈஸ்ட்ல சில இடத்துல தடை இல்ல கசகசாக்கு, அங்கதான் விளையுது அதிகமா. ஆனா திருப்பி அங்க யூஸ் பண்ண தடை அங்க அவங்க எல்லாம் யூஸ் பண்றதுல அங்க விளைஞ்சு அதை வந்து அதிக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அங்க எல்லா பக்கமும் தடை இருக்கு. இதுல வந்து குக்கிங்காக மட்டும் அந்த பொருட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம். பட் சின்ன அளவுல தான் அது நடக்கணும். வைங்களேன், நம்ம கசகசா போடுறோம்னா பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் வாசனை மந்தமாக்கி விட்டுரும். அந்த கசகசா தான் ஓபியம். ஸோ இயற்கையா கிடைக்கிற பொருட்களுக்குள்ள இந்த செடிகளுக்குள்ள இந்த மாதிரியான தன்மை இருக்கு. சரி, இந்த தன்மை ஏங்க இந்த செடிக்கு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஆக்சுவலா என்னன்னா அது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். கஞ்சாக்குள்ள ஏன் போதை இருக்கு, மஷ்ரூம்ல ஏன் போதை இருக்கு, இதுல ஏன் இந்த மாதிரியான பொருட்களை ஏன் போதை இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா அது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். மற்ற உயிர்கள் அதை வந்து தின்று விடக்கூடாது, உண்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த போதையை அது உருவாக்கி வச்சிருக்கு. அது ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் டாக்ஸிக்னஸ். ஒரு உயிரினம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒரு மாடு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒரு மாடு வந்து கஞ்சா செடியை மேய்ஞ்சிருதுன்னு வைங்க. அது மேயறதுனால அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனா இதோடைய அந்த தன்மை, அந்த விஷத்தன்மையை அதை வளர்த்து வச்சிருக்கனால அந்த கஞ்சா செடியை மேய்ஞ்சோன்னா அந்த மாடு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நிக்க முடியாது, நடக்க முடியாது, அப்படியே போய் படுத்துக்கும். இப்ப படுத்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஈஸியா வேற ஒரு உயிரினம் வந்து அடிச்சிடும். சோ அடுத்த வாட்டில இருந்து சாதா புல்ல மட்டும் தான் சாப்பிடும். இந்த ஒரு காரணத்தினால இதுக்கு ஆபத்து ஆகும்ங்கறனால இந்த உயிரினங்கள் அந்த மாதிரியான வாடை உள்ள அந்த மாதிரியான தன்மை உள்ள செடிகளை மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து இந்த உயிரினங்கள் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணும். ஆனா நீங்க இது சொல்லும் போது எனக்கு ஒரு வீடியோ தான் ஞாபகம் வருது. டிஸ்கவரியிலே வந்து பாத்திருக்கேன் நானு. ஏன்னா காட்டுல சவானா காடுன்னு நினைக்கிறேன். எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபன் மியூசிக் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஒரு மரத்துல வந்து ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்துல எல்லாத்துக்கும் கீழே வந்து குரங்கு, மாடு, ஆனை எல்லாமே சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இது வீடியோ இன்னும் இருக்கு. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுங்க? ஆக்சுவலா வந்து குரங்குக்கு தான் இந்த தப்பு அதிகமா பண்றது. அந்த செடி உங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப வேற எடிபிள் ஐட்டம்ஸ் இல்ல,
அது மட்டும் தான் அங்க இருக்குங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதை போய் திங்குதுங்க. அந்த நீங்க சொல்றது ஒரு வகை பழம். அந்த பழம் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பழுத்து கீழே விழுகும்போது அதுல ஃபெர்மெண்டேஷன், அந்த ஃபெர்மெண்டேஷனால அதுக்கு சாப்பிடுறது வந்து போதை கிடையாது, பட் ஆனா அது வந்து ஆல்கஹால் கண்டென்ட் அதுல அதிகமா இருக்கும் அந்த பழத்துல. சோ அந்த பழத்தை சாப்பிடும்போது ஆல்கஹால் இன்டேக் வந்து அதிகமான அந்த போதையில குரங்குகளும் மானு இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்குங்க. பட் ஆனா அது ரிஸ்க். இப்ப அந்த இடத்துல ஒரு சிங்கமோ புளியோ வந்துச்சுன்னா வந்தனே ஈஸியா பிடிச்சிட்டு போயிடும். சோ அந்த ஒரு நெகட்டிவ் இருக்கு. சோ இதை பார்த்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும்னா அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு உள்ளுணர்வு அதுக்குள்ள உருவாகும். இதுதான் ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் அந்த செடிகள் வளர்த்துக்கிறது. சோ இப்படிதான் இந்த செடிகளுக்குள்ள இந்த போதை சார்ந்த விஷயங்கள் வருது. இதை மனிதன் கண்டுபிடிக்கிறான், சும்மா இருப்பானா? இத தப்பான ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்துறான். முதல்ல இந்த கொக்கைன் எடுத்துக்கும் போது என்னென்ன பாதிப்பு வரும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நெஞ்ச பாதிப்புலாம் இல்ல, மனிதன் அதை எடுத்துக்கொள்ற எல்லா இடத்துலயும் பாதிப்பு. ஃபர்ஸ்ட் பாதிப்பு எங்க இருந்து வரும்னா, இந்த மூக்குல உரியறீங்கல்ல, இந்த மூக்குல உரிய ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ஸ்மெல் பேஸ்டான சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். கிறிஸ்டல் தானே அது பேசிக்கலி. அந்த பொடி பொடியா இருக்குல்ல, அது மூக்குலையா எடுத்துக்குவாங்க. அப்படி மூக்குலையே இருக்கும்போது உங்களோட நோஸ்ல உள்ள டேமேஜ் ஆகி அதோடைய சென்சரி இது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுரும். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து போகாம போயிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் இது அதிகமா பெருசா பாதிக்கும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோனை வந்து அளவுக்கு அதிகமா சுரக்கும். இப்ப ஸ்ரீகாந்துக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எடுத்து இதை யூஸ் பண்ண உடனே அவருக்கு டோபமைன் சுரந்திருக்கும். சோ அதனால அவருக்கு என்னன்னா, அவருக்கு இயல்பா கிடைக்கிற டோபமைன் எப்ப கிடைச்சிருக்கும், அவரோட படம் நல்லா ஓடி இருந்துச்சுன்னா அந்த டோபமைன் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆப்பிள் பெண்ணே நீயாரோ பாட்டை நம்ம எல்லாம் ரிங்டோனா காலர்டோனா வச்சுக்கிட்டு டெய்லி அந்த சன் டிவில பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது டோபமைன் அவருக்கு சந்தோஷமா வந்திருக்கும். அப்ப ஒரு இயல்பான மகிழ்ச்சி, இந்த இயல்பா கிடைக்கிற மகிழ்ச்சியை எந்த வித சந்தோஷமும் இல்லாத நேரத்துல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொக்கைனை பயன்படுத்துவதன் மூலமா டோபமைன் சுரக்கும். ஆனா இதனால என்ன பிரச்சனைனா, இது அடிக்ஷனை ஈஸியா ஏற்படுத்திடும். இந்த டோபமைன் சுரக்கணுங்கிறதுக்காக நம்ம கொக்கைன் எடுக்க ஆரம்பிப்பாங்க, அந்த அடிக்ஷன் வரும். கால ஓட்டத்துல என்ன ஆகும்னா டோசேஜை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஒரு பிஞ்ச் எடுத்துக்குவாங்க, 2 பிஞ்ச் 3 பிஞ்சுன்னு எடுத்துக்கிட்டே வருவாங்க. இப்போ இது இன்க்ரீஸ் ஆக இந்த டோபமைன் சுரக்கிறது கம்மியாயிட்டே போகும். ஸோ அவங்க அதிகமா நோக்கி நகர்த்தும் கொக்கைன். இது ஒரு பேசிக். இதுல அப்படி சாதா டைம்ல டோபமைன் சுரக்காது. அப்ப நம்ம இயற்கையா வந்து ஒரு சந்தோஷமா ஒரு படமே நல்லா ஓடுது, அவருக்கு டோபமைன் சுரக்காது, அதுல அவருக்கு ஹாப்பினஸ் இருக்காது. அப்ப வந்து வேற வழி இல்லாம கொக்கைன் எடுக்க வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்படுவார். இதுதான் அந்த அடிக்ஷன்ங்கிறது. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால அதோடைய அந்த நம்ம குழாய்கள் இருக்குல்ல, இந்த பிளட் குழாய்கள், இதுகள்ல அடைப்பு ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ சின்ன வயசு இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்னு, அதிக டோசேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சுவாச குழாய்களை முழுக்க அரெஸ்ட் பண்ணி நம்மளுடைய லங்ஸை வந்து ஃபெயிலியர் ஆக்கிடும். ஸோ இமீடியட்டா லங் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ முடிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா மூச்சு விட முடியாம செத்து போயிருவோம். நீங்க சொன்னீங்கல்ல டாலரன்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டிக்குமே அது வந்து அதிகம் கேட்டுட்டே இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு பெருசா உடம்பு வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சடன் டெத்து வந்துடும். நீங்கள் இந்த பிரேக்கிங் பேடு சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து செத்து போயிடும், ஹெராயின் ஓவர்டோஸ்ல இறந்துருப்பாங்க. ஸோ அதே போல் இந்த மூச்சுக்குழாய் இதில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டு ஆளை போட்டு தள்ளிடும். நரம்பு மண்டலத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்து, நிறுவல் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மூளை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், உங்களுக்கு ஆன்சைட்டி அதிகரிக்கிறது, சைக்காலஜிக்கல் பிரேக் டவுனு, உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரியே அதிகமாக எக்ஸ்ட்ரீம் கோபம். ஸோ இதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய கொலை பண்றது, கற்பழிக்கிறது, பெண்களை வந்து அபியூஸ் பண்றது, குழந்தைகளை கொலை பண்றது, இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இதன் மூலமா ஏற்படும். சரி, இதெல்லாம் போக நம்ம அடுத்து இன்னொரு மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சடன் டெத்துனே இதுல இருக்கு. அதிகமாக கொக்கைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே உங்க உயிரை எடுக்கிறதுக்கு இதனால முடியும். உடனே வந்து உங்க ஆர்கன் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அப்பவே அந்த இன்ஸ்டன்ட் டெத் அவங்களால கொக்கைன் கொடுக்க முடியும். இப்ப இவ்வளோ கொடிய ஒரு ட்ரக்கை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் எப்படி பாவம்? இப்ப ஸ்ரீகாந்த் மட்டும் தான் எடுத்திருப்பாரா? ஸ்ரீகாந்தோட பழகின நிறைய பேரும் இதுல விக்டிம் ஆயிருப்பாங்க. அதுக்கு ஸ்ரீகாந்தும் ஒரு காரணமாவும் வந்திருப்பாரு. அவர் போற இடத்துல, பார்ட்டி பண்ற இடத்துல, அது என்னன்னா இதுல இந்த பேச்சுல அடிபடுறது என்னன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ரொம்ப ஹை கிளாஸ் மக்கள் போய் குடிக்கக்கூடிய ஒரு பார் வந்து இதுல அடிப்படை எல்லாம் பேர் சொல்றாங்களே, லார்ட் ஆஃப் தி ட்ரிங்க்ஸ். அந்த இடம் நமக்கு பேர் தெரியல, லார்ட் ஆஃப் ரிங்கா, லார்ட் ஆஃப் தி ட்ரிங்க்ஸ், அந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல இருந்து லார்ட் ஆஃப் பாவிகளா? சரி, ஸோ லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பார் இருக்கு போல சென்னையில. அந்த இதுல வந்து பெரிய பணக்கார பைத்தியக்காரங்கெல்லாம் போய் சேர்ந்துக்குவாங்க போல. உங்களுக்கு யாரெல்லாம் அந்த பாருக்கு போற பணக்கார பைத்தியங்கள்னு தெரிஞ்சா அதெல்லாம் போடுங்க. ஏன்னா அதுக்கும் இந்த கொக்கைன் டெஸ்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுதான் நான் சொல்றேன். நீங்க போயிருக்குங்க போல. இந்த இடத்துல சப்ளை இருக்குது. இந்த சப்ளை யாரு பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரதீப்பா பிரசாத்னு ஒருத்தர். அவர் யாருன்னா இதுல யாருன்னா இதுல ஏடிஎம்கே இன்வால்வ் ஆகுது. இங்க நான் ஒரு பக்கம் திமுக வந்து
ஒரு விதமான போதைப் பொருள்ல மாட்டுது அப்படின்னா, ஜாபர் சாதிக்கு அந்த ஈகோ சிஸ்டம் மாட்டுதுன்னா, ஏடிஎம்கே ஈகோ சிஸ்டத்துல இந்த இவங்க மாட்டுறாங்க. கரெக்டா தானே பண்ணிருக்காங்க. அவங்க மெத்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போட்டி எல்லாமே இவங்க கொக்கைன் பண்ணிருக்காங்க. சோ ஆக மொத்தம் வந்து பிசினஸ் வந்து நீ மெத்துனா நான் கொக்கைன்டா, நீ டிஎம்கேனா நான் ஏடிஎம்கேடா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு போட்டி. அதுல ஒரு ஸ்போர்ட்டிவ் காம்படிஷன் வேற. அதுல வந்து ஆரோக்கியமான ஒரு போட்டி வேற போட்டிருக்காங்க கருமம். சோ இவங்க கிட்டதான் நம்ம ஆட்சி அதிகாரத்தெல்லாம் ஒப்படைச்சு வச்சுட்டு இருந்திருக்கிறோம், பாத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இதுல என்னன்னா இவங்களுக்கு நிறைய காசு வந்திருக்குது, எக்கச்சக்கா காசு வந்திருக்கு. இதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, நான் சொன்ன நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு தருதல, அந்த நல்ல குடும்பத்தில் பிறந்த தருதல என்ன பண்ணிருக்கு, 35 லட்சம் ரூபாய்க்கு ஷூ வாங்கியிருக்குது. அதாவது ஷூனா ஒரு ஷூ இல்ல, அவரோட ஷூ கலெக்ஷன் வந்து 35 லட்சம் ரூபாயாம். புரியுதா? இதெல்லாம் வந்து பெருமையா வேற வந்து மக்கள் மத்தியில் இவர்கள் பெனாத்தி கொண்டு இருக்கிறார்கள், வீடியோல எல்லாம் பெனாத்தி இருக்கிறார்கள். பாரு, நான் லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு வாட்டி போனோம் பாரு. உங்களுக்கு நீங்க எனக்கு தெரியலைங்க, இவரு நம்பலாமா என்ன கதையை கேளுங்க. சொல்லுங்க. ஷார்ட்ஸும் செருப்பும் போட்டுன்னு போயிட்டேன், உள்ள உடல விரட்டி விட்டாங்க, உடனே தட்டி அனுப்பிட்டாங்க. எனக்கு தெரியாது பாரு. நீங்க சொன்னீங்களா இல்லையா யாரு நான் வருண் அப்படின்னு? வருண் தான் யாருங்க, வேஸ்ட். யாரு தம்பி நீ? சரி, அங்கெல்லாம் போகாதீங்க, நல்ல பிள்ளையா இருங்க. எனக்கெல்லாம் வீட்லயே நாங்கெல்லாம் ஜாலியா இருப்போம். இவர் மீதும் விசாரணை, வீட்லயே ஜாலியா இருப்போம் என்று சொல்கிறார். சீரியஸ் பார்த்து சில் பண்ண இருப்போம் பாரு. அதான் சில் என்று சொல்கிறார், என்னன்னு பாருங்க. சரி விடுங்க. சோ இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார் மையப்படுத்தி இது ஏன் அப்படின்னா, இது இந்த பார்ல மட்டும்தான் நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. மாறாக இந்த பணக்காரங்க கூடுற இடங்கள்ல இது நிச்சயம் இது புழக்கத்துல இருந்திருக்கு. அதுல ஒரு மிக முக்கிய புள்ளியாக உள்ள அந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து மாட்டிருக்கிறது வந்து ஸ்ரீகாந்த். இதுக்கு அடுத்து இன்னொரு புள்ளி இருக்கிறாரு, அவரு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், அவரோட தம்பி. ஆமா அவரு, ஆமா தம்பி, அவர் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. கழுகு இந்த படத்துல நடிச்சிருப்பாரு, நம்ம அதிகமா பார்த்ததுல ஒரு படம். அவர் ஏன் வந்து சமன் அனுப்பி வந்து வாங்க வந்து டெஸ்ட் பண்ணணும் வாங்கன்னு இருக்காரு. அவர் அநேகமா கொஞ்ச நாள் கழிச்சு முடிச்சு அவர் பொறுமையா வருவாருன்னு வைங்களேன். ஏன்னா அது உடனே எல்லாம் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவரோட ட்ரேஸ் வந்து இல்லைன்றுவாங்க. ஸோ சடனா தான் போய் பண்ணணும். வெளிநாட்டுக்கெல்லாம் இப்போ விரைஞ்சு போகக்கூடிய காவல்துறை கேரளாவுக்கு விரைஞ்சு போக முடியலங்கும் போது, கேரளா ஏதோ ஒரு எங்கேயோ பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குன்னா என்னன்னு தெரியல நமக்கு. ஸ்ரீகாந்த் ஃபேமிலி கூட ரொம்ப டச்ல இருக்காரு. அதுதான், அதனால அவர் கேரளால இருந்து தப்பிச்சிடுறாரு. சரி, ஸோ இதுதான் நடக்க போகுது, அவர் தப்பிச்சிருவாருன்னு வைங்களேன். பட் இங்க என்னன்னா, இந்த போதை சார்ந்த இந்த கலாச்சாரம் என்பது தமிழ் சமூகத்துக்குள்ள, அதுவும் குறிப்பா பெரிய பணக்கார சர்க்கிள்ல வந்து இது அதிகமா ஆயிருக்கு. இதுக்கு ஒரு பலியாடு இந்த இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்க குடும்பத்திலேயே ஒருத்தர் வந்து ஞாபகம் இருக்கும், ஒரு பிரபல மால்ல வந்து ஓவர்டோஸ் ஆகி கீழே விழுந்து பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரெயின் டெட் கண்டிஷன்ல கடந்தாப்புல. இப்ப ஏதோ கொஞ்சம் இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் போய் இப்போ ஓரளவுக்கு உயிர் பொழைச்சிருக்காரு போல. நான் என்ன சொல்றேன்னா, இது அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம். இது சாதாரணமா இதுல பங்கு பெற்றுட்டு இதுல கடந்து போறதுலாம் கண்டிக்கணும். ஏன்னா போன முறை ஒரு இதே மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு, ஒரு ஆளை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட லிங்க் இருந்த எல்லாருக்குமே வந்து ஒன்றும் அவங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்கலாம் வந்து, அது எப்படிங்க நீங்களே யோசிங்க. ஒரு சினிமா எடுக்கிற நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் எடுக்கிறார், அந்த படத்திலேயே ஒரு ஆள் மட்டும் அதை பண்ற மாதிரி காட்டல, ஒரு பெரிய நெட்வொர்க் அதுல இருக்கும். இப்போ இந்த நெட்வொர்க்கை ஒருத்தரை மட்டும் நீங்க கைப்பிடிக்கனால இந்த நெட்வொர்க் ஏதாவது டிசால்வ் ஆகுமா? அந்த இடத்துக்கு மட்டும் ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்டா வருவான், கரெக்டா? அந்த நெட்வொர்க் அப்படியே தான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த தொழிலை செஞ்சு பழகினவனுக்கு, அது பல கோடிகளை கையில் எடுத்து பழகினவனுக்கு இதை வந்து விட்டுட்டு போயிட முடியுமா? இப்போ மதுவை முழுசா ஒழிக்காம அரசாங்கம் எடுத்து அதை நாங்க கட்டுப்படுத்தி நடத்துறோன்ற மாதிரி சில பணக்காரங்க என்ன பண்றாங்க, இதை வந்து ஏங்க ஒழிக்கணும், எவனோ பண்ண போறான் அதுக்கு நான் பண்றேன்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுங்க. இன்னைக்கு வந்து இப்படி சம்பாதிக்கிறது ஒரு அறமற்ற ஒரு விஷயம். இது நம்ம அடுத்த குடியை கெடுக்கிறோமேங்கிற எந்த கவலையும் இல்லாம கொஞ்சம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்தா போதும். நம்ம ஏதாவது ஒரு லோக்கல் போலீஸ், இது யாராவது நல்ல போலீஸுகள் இருப்பாங்க, அவங்க கண்ணுக்கு இது தெரிய வந்தா கூட எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் சொல்லி தப்பிச்சுக்கலாம். பெரிய அளவுல இஷ்யூ எக்ஸ்கலேட் ஆகாம பாத்துக்கிறது. அதுக்கப்புறம் க்ளோஸ் சர்க்கிள்ல மட்டும் விற்பனை செய்யறது, பெரிய பணக்காரங்களை கையில போட்டுக்கிட்டு விற்பனை செய்யறது. இதுல என்ன பாதிப்பு வந்துட போறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷமத்தனமான விஷயம். ஏன்னா இந்த கொக்கைனு, இந்த மெத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க கிட்ட ஒருத்தன் வாங்குவான், அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தன் வாங்குவான். இது அப்படியே லிங்க் பை லிங்கா போகும். கடைசியில வந்து குழந்தைங்க வரைக்குமே இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப நீங்க யூஎஸ் இந்த மாதிரி பெரிய வளர்ந்த நாடுகள்ல இருந்து அடிக்ஷன் ரேட்லாம் அதிகரிச்சு போச்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. இன்னும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட ரேட்ஸ் வந்து க்ரோயிங். நம்மளோட பாப்புலேஷனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அவங்களோட பாப்புலேஷனோட பெர்சன்டேஜ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்க பாதிப்பு அடைந்தவர்களோட எண்ணிக்கை அதிகம். நீங்க ரோட்ல போய் பாருங்க, ஜாம்பிஸ் மாதிரி விழுந்து கிடப்பாங்க.
ஜானிட்டாலா ஏதோ ஒன்று குடிச்சிட்டு எல்லாம் ஒரு மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருப்பாங்க ஜாம்பி மாதிரி. அந்த அளவுக்கு வந்து அவங்க போதைக்கு அடிமையாக மாறி அவங்க வாழ்க்கையவே இழந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்போ இது வர்றது பெரிய ஆபத்து. இது கவர்மெண்ட் நினைச்சா தடுக்கலாம், மத்திய அரசு இதுல தலையிடணும். மாநில அரசுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்குமே இதுக்கு பங்கு இருக்கிறது இப்ப அப்பட்டமா தெரியுது. திமுகவுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் திட்டிட்டு இருக்கிறோம். இப்ப அதிமுகவுக்கு என்ன, நாங்களும் ஒரு பங்கு தான் அப்படின்ட்டு பங்குதாரரா இவங்களும் வந்து இவங்க ஒரு பிசினஸ், நீ மெத்துனா நான் கொக்கைன்னு வந்து நிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேருக்குமே பங்கு இருக்குங்கிற பட்சத்துல இந்த விசாரணை என்பது சிபிஐ கண்ட்ரோலுக்கு போகணும். இதுல மிக முக்கிய புள்ளிகள் விசாரிக்கப்படணும், அவங்கள ஆய்வுக்கு அனுப்பப்படணும். இந்த லிங்க்ல நிறைய பேர் இந்த போட்டோஸ் இதெல்லாம் இவங்களே சோசியல் மீடியால ஏற்றி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். இவங்க யாரோடலாம் க்ளோஸா இருக்காங்க, ஏன்னா இவங்க எல்லாரோடையும் க்ளோஸா இருக்கிற இது நமக்கு தெளிவா தெரியுது. பெரிய முக்கிய புள்ளிகளோட பயங்கர க்ளோஸா இருக்காங்க. ஆனா அவங்களோட பேசிக்கான தொழில் என்ன, இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துற திருட்டு பயலுக. எப்படி நம்ம இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இது நம்மளுடைய சமூகத்தை கழுத்தை நெரித்து அழிக்கக்கூடிய ஒரு செயல். இவங்க மேல நம்ம பாவ பரிதாபம்லாம் படவே கூடாது, அப்படிலாம் கருத்து சொல்லவும் கூடாது. அந்த கருத்தே ரொம்ப அருவருக்கத்தக்க கருத்து, அப்படிலாம் பேசக்கூடாது. சரி, ஒருவேளை இப்படி மீன் பண்ணிருக்கலாம்ல, இவர் வந்து அதுல ஒரு பலிகடா தான், இவர் முகத்தை வச்சு பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்கன்ற மீனிங்ல அப்படி சொல்லியிருந்தா. பலிகடாக்கள் அப்படிங்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இதுல பலிகடான்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒருத்தர் மட்டும் மாட்ட வச்சு அவர் தப்பு பண்ணலன்னு சொல்ல, ஒருவேளை ஒருத்தர் இப்ப பிடிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு அடுத்து நம்ம சொல்ல வேண்டியதுன்னா இது ஒரு செயின் லிங்க் எல்லாமே. வேற யாராவது செயின் லிங்க் நீங்க சொல்லியிருக்கீங்களா? இன்னார் விசாரிக்கப்படணும்னு சொல்றீங்களா? இப்ப நான் சொல்றேன்ல, அவங்களோட போட்டோஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களோட சோசியல் மீடியா இதுல யாரெல்லாம் அவங்க நெருக்கம் இருக்கோ அவங்க எல்லாருமே விசாரிக்கணும்னு நம்ம சொல்றோம்ல. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த இப்ப மாட்டி இருக்கிறதுல எல்லாம் முக்கியமான நபர்கள், அவங்களோட ஒய்ஃப், அவங்களுடைய தங்கச்சி, அந்த தங்கச்சியோட பழக்கங்கள், அதெல்லாம் அந்த விஜய் டிவி இந்த இது எல்லாமே லிங்க் எடுத்து போனீங்கன்னா அது ஒரு ஆழமா போய்கிட்டு இருக்கு. இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இந்த நெட்வொர்க் மூலயமா பெரிய அளவு இது விநியோகிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது நமக்குள்ள இருக்கு. அந்த கேள்விக்கு யார் பதில் கொடுக்க முடியும்? போலீஸ் விசாரணை ஒரு ஒரு வெளிப்படையான விசாரணையாக இருக்கணும். இதுல கொஞ்சம் கூட தயவு தாட்சணம் பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். தயவு தாட்சணம் பார்க்க கூடாதுங்கிற இடத்துல இங்க என்ன பாவ பரிதாபத்துக்கு என்ன இடம்? சில கருத்துக்கள் ரொம்ப தவறான கருத்துக்களாக போய் நிற்கும். இந்த மாதிரி போதைப் பொருள், கஞ்சா விற்கிறவன், இந்த மாதிரியான இதோட இந்த போதை சார்ந்த விஷயங்கள்ல மக்களை வந்து நாசம் செய்யறவனெல்லாம் நம்ம கடுமையா எதிர்க்கணும். அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை தான் கொடுக்கணும். அப்பதான் அந்த பயத்தின் அடிப்படையில் எவனும் அந்த தொழிலை செய்யறதுக்கு முன் வர மாட்டான். அவங்க கிட்ட நம்ம பாவ பரிதாபங்கள் பார்க்க கூடாதுங்கிறத என் கருத்து. ஏன்னா சிலருடைய கருத்துக்கள் வந்து பெரிய அளவு பின்னடைவை ஏற்படுத்தி விட்டு போயிடும். பாவ பரிதாபம் பார்க்க வேண்டிய நபர்கள் அல்ல. இப்ப ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காருன்னா அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நம்மளும் தான் நம்ம சின்ன வயசுல அவரோட படங்கள் பார்க்காம இல்ல, நல்ல குணச்சித்திரமான பல படங்கள் நடிச்சிருக்காப்ல, நல்லா ஹிட்டான படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்காக அவர் என்ன பண்ணாலும் அப்படியே பாவங்க, அவர் பழி ஆகிட்டாருங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் ஹீஸ் ஏ விக்டிம் அப்படிங்கிறத இந்த மாதிரியான ட்ரக் விஷயத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அங்க இங்க பாருங்க, சிகரெட் அடிக்கிறான் ஒருத்தன், அவன் மட்டும் அடிக்கிறானா? எல்லாருமே தான் அடிக்கிறாங்க. ஒருத்தன் கத்துக்கிட்டானா அவன் சர்க்கிள் எல்லாத்துக்கும் அவன் பரப்பி விடுவான். ஒரு தம் இல்லு, ஒரு இது பண்ணுமா. அதே போல சரக்கு அடிக்கிறான், அவன் மட்டும் அடிக்கிறானா? சரக்கு உங்களுக்கு இந்த மனித இயல்பு என்னன்னா, தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதா. இப்ப நம்ம ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிடுறோம், இங்க நல்லா இருக்குன்னா நீங்க என்ன ஒரு இடத்துக்கு இன்பம் மாதிரி. இதுதான் மனிதர்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ள இப்படிதான் பழகுவாங்க. அப்ப ஆனா இது வந்து இந்த ஆல்கஹால் இதுலயும் இதுக்கு அடக்கம். ஒருத்தன் ட்ரக் அடிக்டா இருக்கானா, நான் நீங்க ஓப்பனா நான் சொல்றேன், ஸ்ரீகாந்த் ஒரு ஆள் மட்டும் ட்ரக்கை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுல படுத்து கிடந்திருக்க மாட்டாரு. அவர் 10 பேருக்கு பழக்கி விட்டுருப்பாரு. எனேபிளிங். அப்ப இது ரொம்ப ஆபத்து. சோ இது முழுமையாக விசாரிக்கப்படணும். ஸ்ரீகாந்த் மட்டும் அப்படியே வானத்துல இருந்து அப்படியே இறைவன் வந்து அவர் கையில கொக்கைன் கொடுத்துட்டு போயிட்டாருங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சது அப்படின்னா அது அதை விட ஒரு அயோக்கியத்தனம். அதுக்கு நம்ம வந்து அனுமதிக்க கூடாது. இது முழுமையாக விசாரிக்கப்படணும். கொக்கைன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அந்த ட்ரக்குக்கு குழந்தைகளும் இளைஞர்களும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் நான் சொல்றேங்க, இது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய மாத்திரைகள் அரசாங்கத்துடைய அனுமதியோடைய வலி நிவாரண மாத்திரைகள், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அந்த எப்படி சொல்றது, காஃப் சிரப் இல்லைங்க, இந்த சைக்காட்ரிக் ட்ரக்ஸ், சைக்காட்ரிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ற சில ட்ரக்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ஸ், இது எல்லாத்தையுமே நிறைய பேர் அடிக்டிவா மாறி இருக்காங்க. நிறைய பேர் இதை வாங்கி பிரிஸ்கிரிப்ஷன் கூட வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பெரிய பிரச்சனை என்னன்னா, இதை வந்து லிக்விட் ஃபார்ம்ல மாத்தி அதை வந்து ட்ரக்காவும் சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. நிறைய ஸ்கூல் பசங்களே இதுல பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணுதுன்னே நமக்கு சத்தியமா தெரியல. நானும் சொல்றேன்னா, நீங்க வந்து இவர் செய்யறாரு அவர் செய்யறாருன்னு பாத்துட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்க கொஞ்ச நாச்சும் யோசிங்க. ஏன்னா நாளைக்கு உங்க குடும்பத்தை அது பாதிக்கும். நான் காவல்துறை குடும்பங்களுக்கே சொல்றேன்,
இல்ல பாரு, நல்ல காவல்துறை அதிகாரி இருக்காங்கல்ல நீங்க சொன்ன மாதிரி, அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா என்ன தெரியுமா எந்த அளவுக்கு போகுதுன்னா, சில கெட்ட காவல்துறை அதிகாரிகள் இவங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி அதை ஃப்ரேம் பண்ணிலாம் மாட்டி விட்டுருக்காங்க நிறைய பேர். அப்புறம் எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் வரும்? ஆனா வேற வழி இல்ல, சிஸ்டம் கரப்டாக இருக்குங்கிறத நம்ம மக்கள் உணரணும். நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க, தீய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இதுல நல்லவன் யாரு தீயவன் யாருங்கிறத அந்த அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும். சொல்றேன், இந்த அரசியல்வாதிகள்லாம் சப்போர்ட்டா இருக்காங்கிறதுக்காக நம்ம இந்த எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு சில அதிகாரிகள் செயல்பட்டாங்க அப்படின்னா, அடிச்சு சொல்றேன், அவங்களுக்கு ஆகாத ஒருத்தர் வரும் பொழுது நீங்க தான் பலியாடு போட்டு குத்துருவாங்க. நீங்க தான் முதல்ல காலியாவீங்க. உங்களை வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அடுத்து. அதனால எதுவுமே நிலை இல்லாதது. இந்த நிலை இல்லாத நான் சிம்பிளா சொல்றேங்க, இந்த மனித உயிரே முதல்ல நிலை இல்லாததுங்க. எதுக்கு இந்த ஆட்டம் போடுறானுங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. என்னடா சேர்த்துற போறீங்க? நம்ம வாழ்ற அளவுக்கு காசு இருந்தா போதும் இல்லையா? இன்னைக்கு இது இவங்களுக்கு என்ன 35 லட்ச ரூபாய்க்கு ஷூ வாங்குவேங்கிறான். அந்த 30 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு பிள்ளைக்கு ஒரு இதுல கிளப்ல கொடுத்து ஆட விடுறாங்க. எதுக்குடா இப்படி ஆடுறீங்க? இதனால என்ன உனக்கு நின்ற போது நீ நினைக்கிற? என்ன ஆயிரப்புற நீ? அற்பத்தனம் இல்லையா அதெல்லாம்? நீ அந்த காசை கொண்டு போய் 4 பேருக்கு, அவ்வளவு காசு இருக்குன்னா 4 பேருக்கு நல்லது பண்ணு, இல்ல ஏதாவது உன்னால முடிஞ்சது பண்ணு, இல்ல நீ அதை வீட்டுல கூட வச்சுக்கோ, உன் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணி தொலை. அதையும் இங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. சேர்த்துக்கிட்டே போறாங்க. சொத்து சேர்த்து என்ன பண்ண போற? நாளைக்கு ஏதாவது ஒரு இதுல மாட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடும் கவர்மெண்ட். எதுக்கு சேர்க்கிற? சரி, எத்தனை ஜென்மத்துக்கு எத்தனை தலைமுறைக்கு நீ வச்சுக்கலாம் நீ நம்புற? எங்க நீ கண்ணு முன்னாடி இப்ப இருக்கிறவன சொல்லு, 3 தலைமுறைக்கு முன்னாடி சேர்த்த சொத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கானே எவனையா ஒருத்தனை காட்டு. ஏன்னா ஒருத்தனை காட்டு உலகத்துல அவரோட கொள்ளு தாத்தா சொத்து சேர்த்தாருங்க, இவர் நல்லா வசதியா வாழ்றாங்கன்னு ஒருத்தனை காட்டு. நீ இப்ப வாரிசுங்களே அழிச்சிருவாங்க. ஏண்டா பெரிய பெரிய ஜமீன்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கடா. பெரிய பெரிய ஜமீன்ங்க, நீங்க தமிழ்நாட்டுல இருக்க ஜமீன்களோட குடும்பங்களை போய் பாருங்க. நடுத்தெருவுல கிடக்குறாங்க பல பேரு. அவ்வளவு பெரிய ஜமீன் தான். திமிரு எடுத்து போய் அதிக செலவு பண்ணிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு கடைசியில விவசாயம் பண்ணாம ஒண்ணும் பண்ணாம, நான் போய் இப்படி விவசாயம் பண்றது, நான் போய் அடுத்தவங்க எப்படி நிக்கிறதுன்னு குடிச்சு கூத்தடிச்சு ஒண்ணும்லாம் போய் இன்னைக்கு குட்டிச்சோரா கிடக்கு. அந்த ஜமீன் வீடை கூட காப்பாற்ற முடியாம பாரடைஞ்சு கிடக்குது எல்லாம். நீங்க போய் பாருங்க. அவ்வளவு பெரிய ஜமீனா வாழ்ந்தவன் ஒண்ணுலாம் போயிட்டான். ராஜ பரம்பரையா இருந்தவன் நாசமா போயிட்டான். நீ என்னத்தை கிழிச்சிட போற? எதுக்கு இவ்வளவு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்க? எதுக்கு இந்த ஆட்டம்? அப்ப இந்த உளவியல் முதல்ல நம்ம மக்களுக்கு வரணும். இது வராதனாலதான் எந்த நேர்மையற்ற வழியில சொத்து சேர்த்து நம்ம வாழ்ந்துடலாம்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. பாவத்தால் சேர்ந்த காசு நிச்சயம் ஒருபோதும் உனக்கு துணை நிற்காது. இங்க பேசிக்கா இருக்க பிரச்சனை என்னன்னா, அறமற்ற வழியில நம்ம வாழலாம்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த முடிவுக்கு வந்துட்டு இவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்ப அந்த தப்பை செய்ய நமக்கு இப்ப பெரிய பெரிய இடத்துல இருக்கவனும் தவறு தான் செய்யறான். அவனோட அந்த தவறு செய்யறது மூலமே பழகிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பழக்கம்? அயோக்கிய பயல்களுக்கும் அரசியல்வாதிக்கு என்ன பழக்கம்? பணம். இவர் பெரிய பணக்காரர், அவர் பெரிய பணக்காரர், நாளைக்கு இவர்கிட்ட ஏதாவது காசு கொடுப்பாரு, பண்ணுவாரு. இதனால பழகிக்கிறது. இல்லைன்னா இந்த கொக்கைன், இந்த மாதிரி நடிகர்களுக்கு என்ன, இந்த கொக்கைன் எதாவது இன்னும் கொடுத்துட்டோம்னா இவர்கிட்ட இது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பழக்கம், இந்த தவறான பழக்கங்களை வளர்த்துக்கிட்டு தவறான முறையில பணத்தை சேர்த்துக்கிட்டு நான் சொல்றேன், குடும்பம் கண்ணு முன்னாடி நாசமா போகும். இந்த மாதிரிலாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்ணு முன்னாடி நீ உயிரோடு இருக்கும்போதே உன் குடும்பம் நாசமா போகும், உன்னுடைய எதிர்காலமே இல்லாம போகும். தவறான முறையில இந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடாதீங்க. முறையான இதுல செய்யுங்க. கம்மியா பொருளாதாரம் வருதுன்னா பரவாயில்ல, நல்லதை பண்ணோம், நல்லது செஞ்சோம், இவ்வளவுதான் வருது, இதை வச்சு நம்ம வாழ முடிஞ்சா வாழுவோம். வாழ முடியலனாலும் நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, இவ்வளவுதான் விஷயம். பி கிரேட்ஃபுல். ஆமா, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்டா, இருக்க வரைக்கும் நல்லா தான் இருக்கும். பாரு, ஊனுல நம்ம உடம்புல பிரச்சனைகள் இல்லாம, குறைகள் இல்லாம, குருடு செவிடா நம்ம பிறக்காம நல்லபடியா இருக்கு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுவே பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த இது இல்லைன்னா ஓரளவுக்கு நமக்கு சோறு கிடைக்குதா, 3 நேரம் நமக்கு சாப்பாடு கிடைக்குதா, பிரச்சனை இல்லை. இல்ல இன்னும் கொஞ்சம் வசதியா ஒரு ஏசியில உட்காந்துருமா, ஒரு 4 காரை வச்சிருக்கோமா, முடிஞ்சுது. அதோட நிம்மதியா இருக்க வைப்பாரு. அதை விட்டுப்பட்டு இன்னும் பல கோடியில நான் வீடு கட்டுறேன், 300 கோடியில நான் வீடு கட்டுறேன், 500 கோடியில வீடு கட்டுறேன், இப்போ 35 லட்ச ரூபாய்க்கு ஷூ வாங்குறேன், செருப்பு வாங்குறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அற்பத்தனமா அடுத்தவன் கூடிய கெடுத்து வாழ்ந்த நாசமா போவ. அதுக்கான எல்லாம் மாட்டிட்டாங்க. இப்ப நம்ம பேசுற ஒவ்வொருத்தரும் இனிமேல் அவங்க வாழ்க்கையில எங்க போனாலும் மரியாதை கிடையாது அவங்களுக்கு. இப்ப ஜாபர் சாதிக்கலாம் நல்ல பணக்காரன் தான், உள்ள போயாச்சு, வெளியில வந்தா எவனா மதிப்பான்னு நினைக்கிறீங்க, எவனா கூட நிப்பான்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே கூட நின்னவங்களே இன்னைக்கு வரைக்கும் கேள்வி. இப்ப அமீர்லாம் கூட நின்ன ஆளு, கூட நின்னதுக்கு இன்னைக்கு அமீரை போட்டு விசாரிக்கணும் நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கூட நின்னதுதானே பிரச்சனை. தப்பு செஞ்சேன் செய்யல, 2வது கூட நின்னதுக்கே பிரச்சனை. அப்ப யோசிச்சுக்கோங்க, இப்ப இவங்க எல்லாம் வெளியில வந்தாங்கன்னா என்ன ஆகும் அடுத்து? இவ்வளவுதான் விஷயம். நாசமா போயிருவீங்க, காரி துப்பிட்டு போயிருவாங்க மக்கள். அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தவறான தொழில்கள் எல்லாம் ஈடுபடாதீங்க. யாராவது அப்படி செய்யறாங்க இருந்தாலும் ஒதுங்கி நிக்க பழகுங்க.
நிறைய பணக்காரங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. அது பணம் இருக்குன்னா ஒன்றும் ஆகாது, அவங்களோட பழகலாம்ட்டு இவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. தப்பு செய்யறான், தப்பான முறையில அவனுக்கு பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது பழகினவங்களுக்கு. அப்படி தெரியுது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வர வழியை பாருங்க. இது இவங்களோட அசோசியேட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. நம்மலாம் அப்படித்தானுங்க. இப்ப பாக்குறோம் ஒருத்தர் இதா இருக்காரு, தவறான தொழில் செய்யறாரு, இல்ல நமக்கு வந்து அவருடைய சந்தேகம் இருக்கு, இவரோட பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, பிசினஸ் இவர் ஒன்றும் வெளிப்படையா தெரியல, ஆனா இவர் பணக்காரனா இருக்காரு, சுத்திக்கிட்டு இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டவுட் வந்து ஒதுங்குறோம்ல. அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். கெட்டவங்களோட பழகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல உணர்வை இளைஞர்கள் வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால நிம்மதியா இருக்க முடியும். இது ஹெராயின், கஞ்சா இந்த மட்டும் இல்ல, நார்மலா உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் 4 பேருக்கு உனக்கு ஊத்தி கொடுக்குறான்னா அவங்க கூட பழகாது. வா மச்சான் மொட்டை மாடியில நம்ம பார்ட்டி பண்ணுவோம்னு சொல்றான்னா அவங்க கூட பழகாது. அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வா, அவன் உன்னை நாசம் பண்ணிடுவான். அவனும் நாசமா போவான், உன்னையும் சேர்த்து நாசமாயிருவான். அது மூழ்கிற கப்பல், அதுல ஏறாது. சாப்பாடு வாங்கி தர மாட்டானுங்க, இதுக்கு மட்டும் கூப்பிடுறது. ஏன்னா தப்பு செய்யும் போது எல்லாம் கூப்பிடுறது. ஏன்னா வந்து ஏதாவது நல்லதுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யும் கூப்பிட்டு பாருங்க, ஒரு பேர் வரமாட்டான். ஒன்றும் இல்லை, டே நம்ம இதுக்கு ஒரு நிவாரணத்துக்கு வாங்கடானா அவன்லாம் வரமாட்டான். ஒரு 4 பேருக்கு நல்லது செய்வோம்டா வாடானா வரமாட்டான். எல்லாரும் காசு போட்டு கொஞ்சம் இதா பண்ண மாட்டானா வரமாட்டான். அதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா வரமாட்டான். ஒரு போஸ்ட் போட சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுடா, இதுக்கு ஒரு போஸ்ட் போட சொல்லுங்க, ஒரு போஸ்ட் கூட அவங்க போட மாட்டாங்க. ஆனா கஞ்சா அடிக்கிறியா, இது பண்றியா, ஸ்மோக் பண்றியா, மொத்த ஆளா ஃபோன் பண்ணிடுறது. ஃபோன் பண்ணி மச்சான் வந்துடுறா, மச்சான் கோவா போவோம்டா, பார்ட்டி பண்ணுவோம்டா. அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டு எனக்கு HIV வந்து நீ எய்ட்ஸ் பண்ணு ஹாஸ்பிட்டல்ல கிடப்ப. அங்க போயிட்டீங்க. அப்புறம் இப்ப ப்ராஸ்டியூஷன் லீகலைஸ் பண்ண லெவலுக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும் நம்ம? அது இன்னும் அது ஒரு பாதிப்பு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அது இன்னும் ஓப்பனா நடந்துகிட்டு இருக்கு. தனியா ஒரு நாள் நீங்க பேசணும் அதை பத்தி. சோ இதுதான் பெரிய பிரச்சனை. இதை வந்து நாம் கட்டாயம் எதிர்க்க வேண்டும். இவங்க மத்தியில எல்லாம் நம்ம பாவ புண்ணியம் பார்க்க கூடாது. இவங்களை அடிக்கணும், இவங்களை புடிச்சு வச்சு விசாரிக்கணும். விசாரிக்கிறது மூலமா இன்னொரு 10 பேரை வந்து இந்த இந்த இதுல கிரைம்ல இன்வால்வ் ஆனவன சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அதற்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய தண்டனை ஒரு பாடமாக இருக்கணும். அடுத்தவன் இந்த தொழிலை செய்யறதுக்கோ இல்ல இந்த தொழிலுக்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கோ இல்ல அதை பயன்படுத்துறதுக்கோ அஞ்சணும். அந்த இடத்துக்கு அரசாங்கம் உண்மையா நடந்துக்கணும்னு நம்புறோம். பார்ப்போம். சரி, இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம், பெரும்பான்மையான மக்களுக்கு பேசுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிறைய பேர் பயன்படுறதா இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு க்ரௌடு, பட் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செலிபிரிட்டி இருக்காருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறப்போ வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். வாய்ப்பு போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி எல்லா இடத்துக்குமே எல்லாம் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு சாதாரண கடையில அப்படின்ற ஒரு வாழ்க்கையில இருந்து, ஏன்னா எல்லாருமே அவங்களை வந்து முக்கிய ஆரம்பிச்சிடறாங்க. என்னங்க நீங்க இங்க வந்துருக்கீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறது பாத்துருக்கேன். சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறப்போ, சோ இந்த மாதிரி கஞ்சா வச்சிருக்கவன், கொக்கைன் வச்சிருக்கோம், காசு வச்சிருக்கேன், என்ன பண்ணுவான், ஒரு செலிபிரிட்டி பழைய செலிபிரிட்டியா இருந்தா பக்கத்துல வச்சுக்கணுன்றதுக்காக அவனுக்கு சும்மா கூட வச்சுட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஊத்தி கொடுக்குறது, போதையெல்லாம் பழக்கிறது எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து வாழ்ந்து கேட்ட செலிபிரிட்டிஸ் இல்ல வாய்ப்பு இல்லாத செலிபிரிட்டிஸோட அது ஒரு மாதிரி மாட்டிக்கிறாங்க. பாத்தீங்களா? அது ரொம்ப அதான் சொல்றேன். இது ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சினிமாவில் இன்னைக்கெல்லாம் வந்து காலம் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த மாதிரி கூட கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நடிக்க முடியும். கீழே இருக்கவன் மேல வருவான், மேல இருக்கவன் கீழே வருவான். இதெல்லாம் மாறி மாறி நடக்கும். ஒரு பேசிக்கா வச்சுக்கோங்க, நம்ம இங்க ஒன்னும் கிளிக்க போறது இல்லைன்னு மனசுல ஏத்திக்கோங்க. டோன்ட் டேக் யுவர்செல்ஃப் சீரியஸ். நம்ம ஒன்னும் பெரிய புடுங்கிகள்லாம் கிடையாது. இவ்வளவு இந்த மண்டையில வச்சுக்கோங்க. அது இது நீங்க வச்சுக்கதான் பணிவுங்கிறது உங்களுக்கு வரும். நம்ம இவ்வளவு பெரிய அப்பா டக்கர் கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்னும் சாதாரண மனிதன், எல்லாரும் போலயும் நம்மளும் இருக்கோம். நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வரது வழி இருந்தால் நல்லது நடக்கும், இல்லைன்னா நம்ம பின்னோக்கி போவோம். இவ்வளவுதான் விஷயம். அதனால இந்த ஒரு அந்த ஹெட் வெயிட்டோட எதையும் அணுகாதீங்க. அந்த ஹெட்ல வெயிட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால அடுத்தவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. இவாட்டி இயல்பா போங்க. இப்ப ஹாலிவுட்ல ஒரு நடிகர் அந்த அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உச்சபட்ச நடிகர் தான். இன்னைக்கு வரைக்கும் அவரோட மார்க்கெட்லாம் டாப்ல தான் இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, அவர் அந்த ஹெட் வெயிட் வளர்த்துக்கிறது இல்ல. மித்தவங்க மாதிரிலாம் வந்து எல்லா இடத்துக்கும் வருவாப்புல, கியூல போய் நின்றுட்டு இருப்பாப்புல, மெட்ரோல போயிட்டு வந்துட்டு இருப்பாப்புல. இன்னும் இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்ற அப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களை யாருமே பாக்குறவன் உங்க மேல மதிப்பு தான் வைப்பான். நீங்க அவன் முன்னாடி நம்ம பெரிய புடுங்கின்னு காட்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் அங்க ஹர்ட் ஆவீங்களே. இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க வரீங்க, என்ன சார் இங்க வந்துட்டீங்க, அப்புறம் இங்க தானங்க வர முடியும், இங்க நல்லா இருக்குங்க சாப்பாடுன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல இந்த சாப்பாடு நல்லா இருக்கும்னா அவன் ஓ பரவாயில்ல, அவர் வந்து இங்க சாப்பிடணுங்கிறதுக்காக வந்துருப்பாரு நினைப்பான். ஆனா இவங்களுக்கு என்னன்னா இங்க வந்துட்டா நம்மள என்ன அவமானப்படுத்திட்டாங்களோ, நமக்கு இந்த 4 பவுன்சர்ஸ் இல்லாம போயிட்டோம்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு மாதிரி செட் ஆயிட்டாங்க. அந்த இதுல இருந்து இறங்கி வாங்க. அது தேவை கிடையாது மனிதனுக்கு. அவ்வளவு பெரிய ஆளுகை கிடையாது. இயற்கையில நம்ம எல்லாம் பிண்டங்கள் தான், அவ்வளவுதான். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்க இந்த உடம்பு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம செத்துட்டோம்னா ஒரு வேலை மதிக்காது, மண்ணுக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப மண்ணுல கூட போடுறது இல்ல, தூக்கி டப்பால போட்டு அடுப்புல எரிச்சிட்டு அதை கொண்டு போய் தண்ணியில ஊத்திடுறாங்க. அது சில கிருக்கு பக்கம் நாட்டிக்கு அதை எடுத்து சாட்டு குத்துறேங்கிற பேர்ல அவன் குத்தி அவனுக்கு நோய் வந்து நம்மளையும் சாக விடாம உசுரை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
இதுதான் விஷயம். இயல்பாக நடந்து கொள்ளுங்கள். அது அந்த ஹெட் வெயிட்டை வளர்த்துக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு தப்பான அந்த சர்க்கிளையே உருவாக்குது. அந்த சர்க்கிளை வளர்த்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தப்பானவங்கிட்ட போய் சேராதீங்க. முதல்ல தப்பானவன் தெரிஞ்சிருச்சுன்னா அவனை எந்த காரணத்து கொண்டும் அவங்க டீம் நல்லது இருக்குதானே, அவங்க டீம் இது இருக்குதானே, அது இருக்குதானே, ஒரு குழந்தை இருக்கு அப்படிலாம் நீங்க பாக்காதீங்க. இல்ல ஒரு பேட் பாயை தான் நான் போய் நல்ல குட் பாயா மாத்தி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. முட்டாள்தனம். பேட் பாய் தான். அவனை நீங்க நல்ல பாயா மாத்தணும்னு நினைச்சா அவர் வந்து உங்களை என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களை ஷேர் பண்ணி விட்டு போயிடுவார். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு பேட் பாய்கிட்ட மாட்டி தான் 35 ரூபாய்க்கு விலை போயிடுச்சு. அந்தம்மா நேற்று ஒரு பையனை நம்பி ஒரு பொண்ணு போயிருக்கு. நியூஸ்ல பார்த்தேன். அதை அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், பழகி இருக்காங்க, 2 பேர் பார்த்து இருந்திருக்காங்க. டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ கால் ஆன் பண்ணி குரூப்ல மச்சான் பாத்தியா யார் பக்கத்துல இருக்கன்னு சொல்லிட்டு அப்படி காட்டிட்டானோ. அந்த பொண்ணு பயந்து போய் பாத்ரூம்ல போய் லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சு அப்புறம் போலீஸ் வந்து அந்த பையனை புடிச்சிட்டு அந்த பொண்ணு மீட்டுட்டு போனாங்க. இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்பி ரெண்டாவது வந்து நாங்க ஆண்களை நம்புறோம். நான் நம்பாதீங்கன்னு தான் சொல்றேன். நான் திரும்ப திரும்ப நம்பாதீங்க. நம்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஆண்களை நம்பி ஒரு நல்ல ஆண்மகன் உங்களை அந்த மாதிரி செய்ய மாட்டான். அப்படி செய்யறான் அப்படின்னா அவன் கெட்ட ஆண்மகன். அப்ப அவனை கெட்டவங்கிறது தெரியாம நீ போய் பழகிருக்க அப்படின்னா உன்கிட்டதான் கோளாறு. இவ்வளவுதான் சிம்பிள். உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அந்த அவேர்னஸ் யாராவது சொல்லி கொடுக்கணும். எப்படி ஒருத்தன் பேசுனா, அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு இருக்கேங்க, கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன். பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டு அந்த பிள்ளைய எப்படியாவது வீட்டுக்கு கூட்டி போயிடும். எனக்கு நைட்டு பேசிக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னே அளவு தெரியல. என்ன சொல்றான்னு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அந்த நல்ல வேலை அந்த புள்ள கோயில்ல வந்து முருகன் வந்து அந்த பொண்ணு மைண்ட்ல வந்து ஓதிக்கிட்டு இருக்காரு போல. முருகன் ஓதலைன்னா நான் வந்து பின்னா பிரச்சனை ரெசிஸ்ட் பண்ணி போயிருச்சு. அந்த பொண்ணு இல்ல நான் வீட்டுக்கு போறேன், நான் அதுக்கு ஹாஸ்டல் போறேன் சொல்லி ஹாஸ்டல் போயிருச்சு. நான் வேற முன்னாடி இருக்கேன் கியூல, பின்னாடி கேட்டுட்டே இருக்கு. நான் என் ஒய்ஃபை பாக்குறேன், ஒய்ஃப் என்ன பாக்குறது அப்படின்னு இருந்துச்சு. அப்படிதான் இருக்காங்க. எப்படியாவது அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போயிடணும் அவன் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான். கோயில்ல வச்சுங்க ஆடா பாவின்னு இருந்துச்சு எனக்கு. அவன் போய் என்ன அந்த டீ ஆத்தியா கொடுக்க போறான். ஸோ பெண்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுல எத்தனை பேர் நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான்லாம் தெரியாது. ஆண்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் தலைவாட அடிச்சுக்கிறோம். போய் ஏமாந்துடாதீங்கன்னு. அது ரெண்டாவது நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா கெட்டவன் கூட உங்களை கரெக்ட் பண்ணணும்னா நல்லவனா தான் நடிப்பான். பேய் என்ன கொம்பு வச்சுட்டே வரும். பேயின்னு சொல்லிட்டே வந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அப்புறம் பேயின்னு ரிவீல் பண்ணும். ஸோ அது வரை அங்க போய் ஏமாறாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு நல்லது சொல்லிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். சரி, கொஞ்சமா எஜுகேட் ஆயிட்டு வரோம். சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக நன்றி. நன்றி.